சப்பாத்திக்கு குருமா வச்சுக்கலாம். பொட்டேட்டோ கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம்.